SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008000800. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது அப்படிங்கிற தகவல் வருகிறது. இந்த கள்ளச்சாராயம் உயிரிழப்புக்கு பொறுப்பேற்பது யார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். ஹலீம் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் 2026 அப்படிங்கிற ஒரு இலக்கை நிர்ணயித்து பணியாற்றுமாறு ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடந்த வாரத்தில் அழைப்பு விடுத்திருந்தார். அப்ப 200+ அப்படின்னு போகணுங்கிற எண்ணம் இருக்கிறப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு பின்னடைவை தரும்? அதாவது நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், 234 தொகுதிகளில் 221 தொகுதிகளில் திமுக கூட்டணி லீடு எடுத்தாங்க சட்டமன்றத்தில். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம 200 தொகுதிகளில் வெற்றி பெறலாம்ங்கிற ஒரு நரேட்டிவை திமுக செட் பண்ணிக்கிறது. அப்ப 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க வர்றாங்க ஆட்சிக்கு. இப்ப 4 ஆண்டுகள்ல இருக்கிறாங்க. வரிசையா இது போன்ற விஷயங்கள் ஏற்கனவே சென்ற வருடமும் இதே மாதிரி நடந்தது, நமக்கு மரக்காணத்தில் நடந்தது. இப்ப இந்த முறையும் மக்கள் பாதிக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு பெண்மணி சொல்றாங்க ஊரே அழிஞ்சு போச்சு, இத மதுவை என்னைக்கு தான் ஒழிப்பாங்களோ தெரியல அப்படிங்கிற ஆதங்கம்லாம் வருது மக்கள் கிட்டேந்து. இப்ப கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்திருக்கிறாங்க. அப்ப இதுக்கு யார் பொறுப்பு? இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தரும்? இந்தியாவில் அதிகமான கள்ளச்சாராய சாவு எங்க இருக்குன்னு தெரியுமா? குஜராத்லயும் பீகார்லயும் நடந்திருக்கிறது. நான் இந்தியாவை எடுக்கல, நான் இது திராவிட மாடலை பத்தி சொல்லி முடிக்கிறேன். நான் சொல்லி முடிச்சுட்டு வரேன்றேன். 2009 இப்பொழுது பிரதமராக இருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது 2009 குஜராத்தில் அகமதாபாத்துக்கு அருகில் ஒரே நாளில் 136 பேர் கள்ளச்சாராயம் மருந்து இறந்து போனாங்க. இன்னும் சொல்ல போனால் குஜராத்தில் மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பீகாரில். இந்த 2 மாநிலங்களில் தான் இந்தியாவில் அதிகமான கள்ளச்சாராய சாவு நடக்குது. ஏன் நீங்கள் தமிழகத்தில் எடுத்துக்கங்க, 2001 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மரக்காணத்தில் தான் 52 பேர், மரக்காணத்தில் இல்லை பண்ருட்டிக்கு அருகில் 52 பேர் ஒரே நாள் இறந்து போனாங்க. இது நான் வாதத்துக்காக இது ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா இந்த கள்ளச்சாராய சாவுகள் தடுக்கப்பட வேண்டும், முழுமையாக மது தடுக்கப்பட வேண்டும், டாஸ்மாக் மூடப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் நீங்கள் வெறுமனே தமிழக அரசை மட்டும் குறை சொல்வதாக நடக்கிறது இங்க ஹலீம், நடக்கிறது இங்க அங்கெல்லாம் குறை சொல்றீங்க. இருங்க, தவறு எங்க நடந்தாலும் தவறுதான், தவறு எங்க நடந்தாலும் தவறு. ஆனா கைகாட்டுறது வேண்டாம், இது திராவிட மாடல், அதுக்கெல்லாம் மாற்றா நியாயப்படுத்தல. போதைப் பொருள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிக மாதிரியான ஒரு சித்திரத்தை கட்டமைச்சாங்க. ஆனால் 2021 21,000 கோடி ரூபாய் ஹெராயினை பிடிப்பட்டது குஜராத்தில் இருக்கிற முத்ரா துறைமுகத்தில். அப்ப எல்லா இடத்துலயும் நடக்குது. நீங்க தமிழகத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. நம்ம இருக்கிறது மாநில பிரச்சனையை நம்ம பேசுறோம். அங்க இருக்கக்கூடிய மாநிலத்துல பிரச்சனைனா அந்த மாநில அரசு பொறுப்பேற்கணும், மத்திய அரசு அதுக்கு பொறுப்பேற்கும், மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. நம்ம மக்கள் தீர்ப்பை வச்சு பேசுறோம். 2021 மக்கள் தீர்ப்பளிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு யார் பொறுப்பேற்க? அத பேச மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றேன், இப்போ இது தடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்ல. அரசு பொறுப்பேற்று இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாற்று கருத்து இல்ல. காரணம் இங்க டாஸ்மாகே மூட வேண்டும் என்கின்ற கருத்து உருவாக்கத்தை உருவாக்கியவர்கள் நாங்கள், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் மதுவிலக்கு நடக்கின்ற இந்த போன்ற மாநிலங்கள் கூட அதிகமாக கள்ளச்சாராயம் நடந்துகிட்டு இருக்கிறது, அங்க மரணிக்கிறார்கள் என்கிற தகவலை சொல்றேன் உங்களுக்கு. ஆனால் இது தடுக்கப்பட வேண்டியது. இதை நீங்க என்ன செய்யறீங்கன்னா, இந்த அரசுக்கு எதிராக நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. இது திராவிட மாடலுக்கு அரசுக்கு எதிராக நீங்கள் மதுவிலக்க இங்க மோசமாக இருக்கிறது, கள்ளச்சாராயத்தால் மரணிச்சாங்கன்னா அவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இதே சிவகாசியில தீப்பெட்டி தொழிற்சாலையில் மரணித்தவர்களுக்கு குறைவாக இருக்கிறது. அது கூட மாற்றப்படணும்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஏனென்றால் இந்த கள்ளச்சாராயம் மூலமாக ஒருவர் கூட மரணிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய கருத்தும் கூட. ஆனால் நீங்கள் இதை ஒரு மாநில அரசுக்கு மட்டும் எதிராக கொண்டு வராதீங்க. இது நாடு முழுவதும் மாநிலத்துல நடக்கிறதுனால நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஹலீம், திரும்ப சொல்றேன், நான் குஜராத்ல இருந்தா குஜராத் அரசை பத்தி பேசுவேன். நான் இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறேன். இருங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறோம். இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல நடக்குது, அந்த சம்பவத்தை பத்தி பேசுறோம். அப்ப இதுக்கு யாரு பொறுப்பேற்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்க எதை கேட்டாலும் நீங்க நடுவண் அரசு, பாஜக, அடுத்த மாநிலம், சரி, ஆனா அதுவும் தவறுனாலும் இருக்கிற பிரச்சனை நெறியாளராக உள்வாங்கவில்லை. நான் திருப்பி சொல்றேன், இது தடுக்கப்பட வேண்டும். இதுக்கு அரசு பொறுப்பேற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்ல. உங்களுக்கும் இருக்க முடியாது, எனக்கும் இருக்க முடியாது, அண்ணனுக்கு இருக்க முடியாது, செல்வகுமார் அவர்களுக்கு இருக்க முடியாது. நான் அதை வரல. ஆனால்
நீங்கள் ஒரு மாநில அரசு இங்க இருக்கிறதுக்காக இந்த மாநில அரசை மட்டும் குற்றம் சுமத்தாதீங்க. சரி. இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாநிலங்களில் குஜராத், பீகார் போன்ற மாநிலங்களில் இந்த கள்ளச்சாராய சாவு என்பது அதிகமாக இருக்கிறது சரி, நான் என்பதை நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சொல்றேன். செல்வகுமார், இப்ப அங்கெல்லாம் அதிகமா இருக்கு. அப்ப இங்க நீங்க இருக்கிற விஷயத்தை மட்டும் எதுக்கு பூதாகரமாக்குறீங்க? இங்க நடக்கிற விஷயத்தை உடனே அது திமுகவுக்கு எதிரா எதுக்கு கொண்டுட்டு போறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். இந்தியா முழுக்க எந்த மாநிலத்தில் கள்ளச்சாராய இறப்புகள் நடந்தாலும் அது தவறுதான். அதற்கான காரணத்தை கண்டறிந்து மீண்டும் அது நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது அரசின் கடமை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னா, இந்த அரசு ஆட்சிக்கு வரும் பொழுது சாராய வரி மொத்த வருவாய் 34,000 கோடி. இந்த வருடம் சாராய வரியோட வருவாய் 55,000 கோடி. அந்த அளவுக்கு சாராய விற்பனையை அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே சமயம் இந்த துறை என்பது மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறைன்னு தான் பேர்ல இருக்கு, ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி. ஆனா இவர் என்ன செய்யறாங்க, சாராய விற்பனையை அதிகப்படுத்துறதா குறிக்கோள் இருக்கு. நீங்க சம்மர் காலத்துல பீர் புதிதாக அறிமுகப்படுத்தி அதன் மூலம் 20% வருவாயை அதிகரிச்சிருக்கிறதா பெருமை சொல்லக்கூடிய அரசு தான் அந்த அரசு. மதுவிலக்குத்துறையோட வருவாய், சாராயம் விற்பதன் வருவாய் 55,000 கோடி. மதுவிலக்குக்கு போதுமான அவேர்னஸ், விழிப்புணர்வு, மறுவாழ்வு மையம் அமைப்பதற்கான செலவு 150 கோடி. எப்படி நாடு உருப்படும்? இவர்கள் சாராயம் விற்பதில் காட்டும் அக்கறையை சாராயம் குடிப்பழக்கத்திலிருந்து மக்களை மீட்டுவதில் காட்டுவதில்லை. மறுவாழ்வு மையங்கள் போதுமான அளவு கிடையாது. இன்னைக்கு தமிழகத்தில் தினசரி 1 கோடி கோட்டர் வைக்கிறாங்க. 1 கோடி பேர் தினசரி குடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற தமிழகத்துல குடிப்பழக்கத்திலிருந்து மக்களை மீட்டு கொண்டு வர அரசு எடுத்த முயற்சிகள் என்ன? 3 வருடத்துக்கு முன்பு கோவிட் சமயத்தில் இதே முதல்வர் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு ஒரு கொடி பிடிச்சிட்டு நின்னாரு. மதுக்கடையை திறக்காத நின்ன முதல்வர் இன்னைக்கு சாராய விற்பனை. நான் கேக்குறேன் செல்வகுமார் அவர்களுக்கு, நான் கேள்வி கேக்குறேன். மே ஜூன் மாசம் நடக்குது, ஒரு வருடம் கூட முடியல. சகோதரர் செல்வகுமாருக்கு இந்த கேள்வி துயர சம்பவத்திற்கு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? செங்கல்பட்டில் நடந்தது, அருகாமை மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி நடக்கிறது என்றால் அரசின் முழு தோல்வி. இதுக்கு இங்க என்னன்னா அந்த மதுவிலக்குத்துறை அமைச்சர் வரவே மாட்டார். அவரோட வேலை தான் அது. போதைப் பொருட்கள், கள்ளச்சாராயம், மற்ற போதைப் பொருட்களோட கட்டுப்படுத்துவது மதுவிலக்கு அமைச்சரோட பொறுப்பு. அதை ஏன் அந்த அமைச்சர் எங்காச்சும் பேசி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? சாராயம் விற்பதில் காட்டும் அக்கறையை மக்களை காப்பாற்றுவதில் காட்டவில்லை குற்றச்சாட்டு வைக்கிறோம். இல்ல, நான் கேட்கிற கேள்வி செல்வகுமார் அவர்களே பதில் சொல்லட்டும். 2009-10 குஜராத்தில் மதுவிலக்கு கொண்டு வந்துட்டாங்க மோடி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது. ஆனால் அங்குதான் கள்ளச்சாராய சாவு அதிகமாக இருக்கிறது. 12 வருஷமாக குஜராத்தில் மதுவிலக்கு அமுலில் இருக்கிறது, கள்ளச்சாராய சாவு இருந்துகிட்டு இருக்கிறது. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சட்டம் அங்கு கடுமையாக இருக்கிறது, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த கள்ளச்சாராய சாவை தடுப்பதற்கு குஜராத் அரசு என்ன பண்ணாங்க? மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க? நான் பொதுவா சொல்றேன், நீங்க இந்தியா நீங்க சொல்றீங்கல்ல மதுவிலக்கு அமல்படுத்தியது. இல்ல, என் கேள்வி எனக்கு தவறா புரிஞ்சிருக்கீங்க செல்வகுமார். அங்க எடுக்கல அப்படிங்கறதுக்கா இங்க எடுக்காம இருக்க முடியுமா? திருப்பி என்னோட கேள்வியை தவறா. இல்ல, நான் எடுத்துக்கிறேன் செல்வகுமார், பதில் சொல்லுங்க. பதில் எடுக்கலன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற எத்தனை மாநிலங்களில் மதுவிலக்கு கொண்டு வந்திருக்காங்க? நான் எடுத்துக்கிறேன் செல்வகுமார், நான் எடுத்துக்கிறேன் அக்னீஸ்வரன் அவர்களிடம். அப்ப இதுக்கு என்ன பொறுப்பேற்பது யார் அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப வருது. போன வருடம் ஒரு சம்பவம் நடக்குது, அதுல நிறைய பேர் இழந்திருக்கிறோம் நம்ம. இப்ப இந்த முறை மறுபடியும் இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது உள்ள வருது. அப்ப இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது தொடர்கதையா தான் இருக்கும், இழப்பீடு கொடுத்து அந்த விஷயம் அதோட அமுங்கி போயிடும் அப்படின்னு நம்ம முடிச்சிட முடியுமா? இதுக்கான தீர்வு என்னவாக இருக்கும்? அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கு? அதிமுக பொதுச் செயலர் இபிஎஸ் கூட இதை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இந்த சாராய நிகழ்வு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு நடந்திருக்குது. 1 வருஷத்துக்கு முன்னாடி மரக்காணத்தில் நடந்தது, செங்கல்பட்டில் நடந்தது. ஏறத்தாழ 24 பேர் செத்தாங்க. அதற்கு பிறகு தஞ்சாவூர்ல ஒருத்தர் இறந்தாரு. போன ஆண்டு 25 பேர் செத்தாங்க. இந்த வருஷம் இதுவரைக்கும் 5 பேர் செத்திருக்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு 60 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை உண்மையான விஷயத்தை தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள், அரசு துறை ஊடகங்கள் வெளியில கொண்டு வருமான்னு எனக்கு தெரியல.
இருந்தாலும் நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன், மதுபானத்துறை அமைச்சர் அதுக்கு அங்க போயிருக்கிறாரா, போனாரா இல்லையா? மாவட்ட ஆட்சியரை உடனே மாத்துனீங்களே, செத்த பிறகுதான் மாத்துவீங்களா? காலுக்கேத்த செருப்பா செருப்புக்கேத்த காலா, அது வேற விஷயம். இப்ப நீங்க திரு முருகானந்தம் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய உதவியாளராக இருந்தவர் தான் நிதி அமைச்சகத்தினுடைய முதன்மை செயலாளராக இருந்தார். 45,000 கோடிக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வித்தாங்க. எது? டாஸ்மார்க்கு. 50,000 கோடியை நாங்க நிர்ணயிச்சிருக்கிறோம் அப்படின்னாங்க. நிர்ணயிச்சது முக்கியம் இல்லை. நான் இந்த வேந்தர் வாயிலாக தமிழ்நாட்டில் இந்த மதுபானத்திற்கு எந்த அரசியல் கட்சி மனிதனுடைய உயிரை காவு கொடுக்காமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டா அது யாருமே தீர்வே பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் சாதாரணமா நீங்க இந்த மதுபானத்தை வாங்குறாங்கல்ல, அப்படி வாங்குகிற போது அந்த ஆதார் அட்டையை தயவு செய்து இணைங்க. இந்த 10 ரூபாய்க்கு பாட்டில் வாங்குறதெல்லாம் ஒண்ணு குறையும். அந்த அரசாங்க கணக்குல கருவூலத்துல சேருங்க. அப்படி ஒருவேளை ஆதார் அட்டையும் மதுபானத்தை வாங்குகிற போது ஆதார் அட்டையை சேர்த்துட்டீங்களா? எந்த ஆதார் அட்டை மதுபானத்தை வாங்குகிறதோ அவர்களுக்கு உணவுத்துறை மானியத்தை கட் பண்ணுங்க. அப்ப ஒரு புறத்துல மது, இன்னொரு புறத்துல உணவு மானியம். அப்ப எல்லாமே ஒரு புறத்துல பாருங்க. நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த தேர்தலில் திமுக என்ன சொல்லுச்சு? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டி அடிக்டேஷன் சென்டர். எத்தனை மாவட்டத்தில் வச்சிருக்கிறீங்க? மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்க கள்ளச்சாராயத்தை காட்சி எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு சொன்னாரு. ஆனால் நீங்க இந்த புனரமைப்பு வாழ்க்கை அப்படின்னு எத்தனை மாவட்டத்தில் வச்சிருக்கிறீங்க? ஆகவே இங்கு நடப்பது எல்லாமே வெற்று கூச்சல், வீண் அரசியல், கள்ள கூட்டணி. இதை பற்றி பேசுவதற்குத்தான் திமுகவுடைய நோக்கம். நாங்க நிரந்தர நல்லாட்சி நடத்துகிறோம். செத்து போய்கிட்டு இருக்காங்களே, இன்னும் மாறலையா? ஒரு கள்ளக்குறிச்சியோட எம்எல்ஏ யாரு? அதிமுகவை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அப்ப எம்எல்ஏவுக்கு கூட அந்த விஷயங்களை கண்காணிக்க முடியலையா? அந்த இதுல தொகுதியில என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியல. அரசு யாருடைய அரசு? ஏற்கனவே நான் கேட்கிறேன், விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் இருக்கீங்களே, ஒரு கள்ளக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பெரிய பதவியா, அமைச்சர் பொன்முடி பெரிய பதவியா, செஞ்சி மஸ்தான் பெரிய பதவியா? அவங்களால எம்எல்ஏவால செய்ய முடியலையா, இல்ல அவர் கண்டுக்கலையா? என்ன இருக்குது? நம்ம ஒரு அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு கேக்குறோம். ஒரு அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு. கூட்டு பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினர், அதற்கு மேல் அதிகாரம் படைத்த 2 அமைச்சர்கள், அதற்கு மேல் மதுபானத்தினுடைய அமைச்சர், அதற்கு மேல் IAS. இந்திய ஆட்சி இவ்வளவு வளையத்தையும் தாண்டி இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுது, அது அறிந்து உயிரிழக்கிறாங்கன்னா என்ன அதுக்கு காரணம்? எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்குதா? சொல்லுங்க. அக்னி அவர்களும் இவ்வளவு பொங்க தேவையில்லை. அக்னி பொங்கவா? யார் பொங்குவா? இருங்க, சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்ப நானும் கள்ளச்சாராயத்தை குடிச்சு சாகுவா? கொதிக்கிறீங்கன்னு சொல்றேன். பொங்குறீங்கன்னா கொதிக்கிறீங்க. ஏன்னா சூரியன் கொதிக்கிறீங்க. நீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அமைச்சிருங்க. அதை தப்பு இல்ல, அவரோட ஆதங்கத்துல தப்பு இல்ல. அவர் பொங்குறத நான் தப்புனே சொல்லலையே, பொங்குறாருன்னு தான் சொன்னேன். 2001 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இதே பண்ருட்டியில் 52 பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க? ஏன் டாஸ்மாக மூடல? கள்ளக்குறிச்சியில ஏங்க நடக்குதுன்னா குஜராத்தை ஒப்பீடு பண்றதே. அப்ப ஏன் நீங்க மாறு தட்டிக்கிறீங்க? திராவிட சொன்னேன் பண்ருட்டி. திராவிட கட்சிகளும் இதை ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்ல வராரா? நான் சொல்லி முடிக்கிறேன், அவசரப்பட. என்ன சொல்ல வராரு? சொல்லி வரத கேளுங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னு நீங்க கேக்குறீங்க. அது சொல்ற கேளுங்க. இப்படி நடக்கும் பொழுது அப்பொழுது எந்த நடவடிக்கையும் கலெக்டர் கூட மாத்தினாங்களான்னு தெரியல. கலெக்டர் மட்டும் மாத்தினாங்க, அவ்வளவுதான் செஞ்சாங்க. ஏன் டாஸ்மாக் மூடல? டாஸ்மாக் அரசுடைமையாக்கப்பட்டது செஞ்சது யாரு? அதிமுக ஆட்சியில தான் செஞ்சாங்கல்ல. 74ல கொண்டு வந்தது யாருங்க? ஏங்க கேளுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அதையும் பாருங்க. அத நீங்க வருமானத்துக்கு பாருங்க. சரி இருங்க, அக்னி சொல்லுங்க. வருமானத்துக்கு அதை கொண்டு வந்து நான் அதை ஏத்துக்கல. நான் ஏத்துட்டு கருத்து சொல்லல. 2 பேரும் அதை செஞ்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்றேன். இது நீங்க அழகான ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். இந்த மறுவாழ்வு மையத்தை அவர்கள் புனரமைக்கணும். நீங்க அக்னி சொன்ன அதை நான் முழுமையாக ஏத்துக்கிறேன். காரணம் என்பது வெறுமனே நீங்க டாஸ்மாக மூடிட்டா பிரச்சனை தீந்துருமா? தீராது. குஜராத்துக்கு உதாரணம், பீகாருக்கு உதாரணம். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் அரசு நிச்சயமாக இந்த புனரமைக்கின்ற வேலையை சும்மா ஒரு பேருக்கு செய்யக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் டாஸ்மாக மூடிட்டீங்கன்னா கள்ளச்சாராயத்துக்கு போவாங்க, நல்லா தெரியும். கள்ளச்சாராயத்துக்கு போவாங்கிறதுக்காக தான் அரசுடைமையாக்கப்பட்டது. ஆனா அது தவறுதான். அப்போ புனரமைக்கின்ற வேலையை அரசு செய்யணும். ஒரு பெரிய அளவுல என்ன சொல்றேன்னா ஒரு முழு வீச்சில் செய்யணும்.
இந்த மக்களை மீட்டெடுக்கணும். நீங்க சொல்றீங்க நியாயமா கேட்டீங்களா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். ஒரு அக்கறையான கேள்வியா தான் நான் பார்க்கிறேன். கலை அவர்கள் சொன்னது கேள்வி இல்ல, கலை அவர்கள் சொன்னதை நான் அக்கறையாக பார்க்கிறேன். நான் அதை அக்கறையாகத்தான் அணுகிறேன். ஒரு அரசுக்கு சாதகமாக பேசக்கூடிய இடத்துல நான் இல்ல. ஏனென்றால் கண்டிப்பாக கள்ளச்சாராயம் தடுக்கப்பட வேண்டும், டாஸ்மாகே மூடப்பட வேண்டும் தான் என்னோட கருத்து. ஆனால் டாஸ்மாகை மூடிவிட்டால் கள்ளச்சாராயம் பெருகும் என்பது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இல்ல, அதுதான் சொல்றேன். ஹலீம் திரும்ப திரும்ப இந்த ஒரு அடிப்படையான கருத்தை வச்சே இந்த மது விற்பனைங்கிறது நடக்குதான். இதுக்கான மாற்று வழிகளை முன்வைக்கிறாங்க. நல்லசாமி போன்றவர்கள் எந்த அரசுகளா இருந்தாலும், அதாவது நம்ம அதை என்ன, அதுக்கான தீர்வு என்ன, மாற்று வழி என்னன்னு ஆராயறதை விட்டுட்டு இதை நான் மூடுனா கள்ளச்சாராயம் அதிகரிச்சு அதனால மூடாம இருக்கிறேங்கிறது சரியான பார்வையா? மூடினால் கள்ளச்சாராயம் அதிகரிக்கிறது என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்காக திறந்து வைக்கணும்னு சொல்லல, மூட வேண்டும். அதே நேரத்தில் படிப்படியாக இவர்களை மீட்க வேண்டும். இது ஒரு நோய் தானே. குடி என்பது ஒரு நோய். அது ஏற்கனவே அரசு பல்வேறு சமயங்கள்ல குடிநோய் தான் சொல்றாங்க. அப்ப அந்த குடிநோயை மீட்பதற்கான வேலையை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டாஸ்மாக மூடணும். குறிப்பா பள்ளி கல்லூரி இடத்துல, மருத்துவமனைக்கு பக்கத்துல இலக்கு நிர்ணயிக்கிறாங்களா சொல்றேன். அது தவறுதான். இலக்கு நிர்ணயிக்கிறாங்க. கண்டிப்பா தவறு, இதுல மாற்று கருத்து இல்ல. காரணம் என்னன்னா, இது ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. மிகப்பெரிய வருமானம். தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் பாத்தீங்கன்னா எத்தனாயிரம் கோடி விற்பனை ஆகுது. இது தடுக்கப்படணும். இதற்கு மாற்றாக அரசு வருமானத்தை பெருக்கக்கூடிய வேலை செய்யணும். இது எந்த அரசாக இருந்தாலும் சரி, அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி.